ஆமென். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சூரமண்டலத்தினால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சூரமண்டலத்தினாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு
தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வுக்காக காத்திருக்கிறேன். சொல்ல முடியும் உலக பாடு உலகத்தின் பாடுகள் ஹalleluya ஒன்று நம்மை செய்ய நமக்கான ஒரு நித்திய வாழ்வு உண்டு. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வுக்காக காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் செய்த நன்மைகளுக்காக நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளை துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே
உருகம் உள்ளவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சொல்லுங்க, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. சொல்ல முடியும் ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே 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 உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் உள்ளவரை, எங்கள் உயிர் உள்ளவரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையுள்ளவரே, மகிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. மனதுருக்கம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்கிற தகப்பன். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தகப்பன். ஹல்லேலூயா. அவர் அப்படியே உயர்த்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம துதிக்க துதிக்க உயர்த்த உயர்த்த அவர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார், நம்ம மத்தியிலே உலாவுகிறார். ஹல்லேலூயா. அவர் துதிகளிலே பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துக. உண்மையா சொல்லுமா? ஹல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க, மகிழ்வுடன் மகிழ்வுடன் ஸ்தோத்திர செலுத்தி ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே நாளெல்லாமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக
அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உற்சாகமாய் இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார். புதிய மாதத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கும் பொழுது எப்படி இந்த 2 மாதங்களை கடந்து வந்தோம் என்று தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் ஆச்சரியமாய், நேர்த்தியாய், அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உள்ளம் நிறைந்தவர்களாக சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன் என்று. ஹல்லேலூயா. அவருடைய வாசல்களில், அவருடைய ஆலயத்தில் நன்றி பலிகளோடு அவருடைய சமூகத்திலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்ற பாடலை பாடி தொடர்ந்து நம் கர்த்தரை ஆராதிப்போம். கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். அவர் நமக்கு நம்மோடு உடன்படிக்கை பண்ணி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த நம்மையையும் அவர் ஜீவனின் பாதையிலே திருப்பி இருக்கிறாரே. அவருடைய கிருபைகளை நினைத்து, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு பாடுவோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை அவர் நம்மோடு இருந்தாரே. எந்த வாதையும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை செட்டைகளினாலே மறைத்து தூதர்களை நமக்கு முன்பதாக அனுப்பி அவ்வளவாய் நம்மை பாதுகாத்தாரே. சொல்லுங்க. செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி
வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரை பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து செய்த நன்மைகளை நினைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நாம் அனைவரும் எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா. ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்த விதங்கள், எங்கள் தேவைகளை சந்தித்த விதங்கள், ஹல்லேலூயா, எங்களை ரட்சித்த விதங்கள், அவைகளை எல்லாம் எண்ணி உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் அப்பா. நீ நல்லவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக, நீ செய்த உபகாரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ஆண்டவரே. நீங்க எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்து. உண்மையான உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, அவர் கிருபை சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோம் ஆண்டவரே. நம்மை மறவா அவர் என்னை துதிக்க வந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை மறவாமல் நினைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைத்ததுனால தான் அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி தம்முடைய சொந்த பிள்ளைகளாக
நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விட பெரிய ஸ்லாக்கியம் வேற ஒன்று நம்ம வாழ்க்கையில இல்லை. இதை விட பெரிய மேன்மை வேற ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை மாற்றி இருக்கிறாரே. சுதந்திரவாளியாக நம்மை மாற்றி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷகதனலரதியாம் தரவலவோ. உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீர் பாராட்டின எல்லா தயவிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் ஏற்படுத்த உம்மாலாகுமே. ஆண்டவருக்கு ஆராதனை, 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 ஆராதனை. சொல்லுங்க. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே அவருடைய கரத்திலே எல்லாம் இருக்கிறது. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. சொல்லுங்க. ஆராதனை, 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். அவருக்கே மகிமை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய, எல்லா மகிமைக்கும் பாத்திரராகிய, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போமாக. முழு சபையாக எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து அந்த உன்னதமான தேவனுக்கு நாம் ஆராதனை செய்வோமாக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. அதுவே ஆராதனை உமக்கே, நமக்கு உகந்தது. கர்த்தரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக முழு பலத்தோடு கூட. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோமாக. ஓ ரே காரா நந்தரா ரபா கதரா நந்தரபா. எங்களை உயர்த்தி அழகு பார்க்கிறதான தேவன். எந்த மனிதனை மேன்மைப்படுத்த அவராலே கூடும், எந்த மனிதனை விடுவிக்க அவராலே கூடும் என்பதற்கு சாட்சிகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எந்த மனிதனை ரட்சிப்பதற்கு, எந்த மனிதனை விடுவிப்பதற்கு, எந்த மனிதனை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்றவங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை அபிஷேகித்தார், அவர் என்னை விடுவித்தார், அவர் என்னை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே அவரை நான் ஆராதித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் அவரை உயர்த்தி கொண்டிருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த இடத்துல வந்து நான் அவருடைய நாமத்தை பாடி ஆராதித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சந்தித்து, என்னை ரட்சித்து, என்னை மேன்மைப்படுத்தி, என்னை ஆசீர்வதித்து நடத்தி வந்த அந்த மேலான கிருபையை எண்ணி நான் அவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கூட கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. என் ஆத்துமா எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்படி சொல்றவங்க கையை உயர்த்தி, தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலே நான் ஸ்தோத்தரிப்பேன்,
அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலையும் என் ஆத்துமா அவரை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்குதுன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை நான் கண்மலையின் உச்சியில் இருந்தாலும் அல்லேலூயா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து அவரை ஆராதிப்பேன். நான் ஆழியின் விளிம்பில் நின்றாலும் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என் ஆத்துமா அவரை உயர்த்தி கொண்டிருக்கும். நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என் கீதமாகும். நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஓலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை உயர்த்தும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற துக்கம் எல்லாம் நீங்கி போகிறதை நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் என் ஆத்துமா அவரை பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும் போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும் போது நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காவிட்டாலும் இந்த காலை நேரத்திலையும் உங்கள் ஆத்துமாவை கர்த்தருக்கு முன்பதாக உயர்த்தி அல்லேலூயா நான் வாழ்ந்திருக்கும் பொழுதும் நான் அவரை உயர்த்துவேன். நான் தாழ்ந்திருக்கும் பொழுதும் நான் அவரை உயர்த்துவேன்.
எந்த சூழ்நிலை நான் அவரை உயர்த்துவேன். அப்படி உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே உங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வாழ்வின் உயர்வுக்கு காரணம், எங்க வாழ்வின் மேன்மைக்கு காரணம், எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்திற்கு காரணம் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். முழு சபையாக சேர்ந்து 2 கையை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செயல்படுகிற நேரம் இது. இது அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற நேரம் இது. எல்லாரும் வாயை திறந்து ஆமென் ஆவியில நிறைந்து கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட கர்த்தரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலே வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதித்து உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆத்மாவில் இருக்கிற சோர்வுகள் நீங்கி போவதாக. ஆமென். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போவதாக. ஆவியில இருக்கிறதான ஆமென் அந்த வெறுமைகள் நீங்கி போவதாக. பரிசுத்த ஆவியானுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு இந்த கால நேரத்திலேயும் உம்மை ஆராதிக்கிறதான ஆண்டவரே இந்த கால நேரத்தில் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. தடைகள் எல்லாம் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தம்முடைய ஜனங்களுடைய கட்டுகள் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே அறுந்து போவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியிலே ஒரு விடுதலையை, ஆமென் ஆத்துமாவிலே ஒரு விடுதலையை, சரீரத்திலே ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எல்லாரும் வாயை திறந்து கண்களை மூடி ஆமென் ஆவியில நிறைந்து ஆமென் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட ஆவியானவரே, இது கர்த்தர் செயல்படுகிற நேரம், இது கர்த்தர் செயல்படுகிற நேரம். விட்டு கொடுப்போமாக, நம்மை விட்டு கொடுப்போமாக. ஆவியானவரே, எங்களால் ஒன்றுமல்ல, எங்களுடைய பலவீனத்தின் மேல் நீர் ஆண்டவரே அசைவாடுகிறவர். ஓ ரீகாரா நந்தரா ரபா கதரா நந்தரா ரபா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இயேசுவே மகு ஸ்தோத்திரம். ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே, இன்னும் உம்முடைய வல்லமையை நாங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில தடையாக இருக்கிற எல்லா தடை கற்களை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணும்படியாக. ஓ ஹல்லேலூயா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா, தாருமையா, இப்பொழுது தாருமையா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா, தாருமையா, இப்பொழுது தாருமையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்துட்டு ஒருத்தரும் வெறுமையாய் திரும்பாத
பெற்றுக்கொள்ளபடிக்கு ஹalleluya. ஆண்டவரே இந்த காலை நேரத்திலேயும் கட்டுகளோடு கூட தேவைகளோடு கூட நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளுவீராக. எல்லாரும் ஒருமித்து ஆவியானவரே ஹalleluya 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 ஹalleluya. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல பலமும் அல்ல பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினால் ஆகும் தேவ ஆவியினால். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினால் ஆகும். உம்முடைய ஆவியினாலே நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஓ பலமும் அல்ல Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட ஆவியானவரே இன்றைக்கு உம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்கும்படியாக, இன்றைக்கு உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக நீர் எங்களை விடுவித்தருளுவீராக. ஓ ஹalleluya ஹalleluya ரிகரநந்தரரபகதரநந்தரரப. ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பலத்தினாலே அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும். இன்றைக்கு உம்முடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரை விடுவிக்கட்டும். உம்முடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரை சுகமாக்கட்டும். உம்முடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சபையை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே எல்லாரும் ஆவியில நிறைந்து ஹalleluya ரிகரநந்தரரரபகதரநந்தரரப. எல்லா மலட்டு தன்மைகள் மாறுவதாக, எங்களுக்குள் இருக்கிற இயலாமைகள் மாறுவதாக, எங்களுக்குள் இருக்கிறதான ஆமென் ஹalleluya பலவீனங்கள் மாறுவதாக, உம்முடைய ஜனங்களுக்குள் இருக்கிற சோர்வுகள் நீங்கி போவதாக. உற்சாகத்தின் ஆவியினாலே ஆமென் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நீர் ஆட்கொள்ளுவீராக. ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை முழுமையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ரெண்டு கையையும் உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் முழுமையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கென்று ஒன்றுமே இல்லப்பா ஆண்டவரே. ஹalleluya. எங்களாலும் ஒன்றும் அல்ல, எங்களை முழுமையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் கரத்தை நீர் பற்றி கொள்ளுவீராக, எங்கள் கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளுவீராகப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. தகன பலியாக, ஜீவ பலியாக எங்களையே நாங்கள் படைக்கிறோம், எங்களையே நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. மகிமையாவற்றையும் நீர் எடுத்துக் கொள்ளுவீராக. ஆமென் ஆமென். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீங்க பேசணும் ஆண்டவரே. இந்த மார்ச் மாதத்திற்கு வேண்டிய நல்ல வாக்குத்தத்த வசனங்களை, இந்த மார்ச் மாதத்துக்கு தேவையான ஆண்டவரே உம்முடைய மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகப்பா. உம்முடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பித்து அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி எங்களை ஆண்டவரே நடத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் நீங்க பேசணும். அடியேனை மறைத்து நீர் வழிபடுவீராக. கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்திலையும் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிங்கள் நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம், அதில் 8வது வசனம். உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வாக்குத்தத்தம். உம்முடைய வார்த்தைகளை நீர் நிறைவேற்றினீர். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றினீர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அல்லது கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரையிலையும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நீர் நிறைவேற்றி முடித்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதில் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசித்து விட்டு இந்த வார்த்தையை நாம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 5வது வசனத்தின் பின்பகுதியில் கர்த்தரை நோக்கி என்று இருக்குது பாருங்க. அதிலிருந்து 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசித்து விட்டு இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 614வது பக்கம், நெகேமியா 9வது அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதி. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 6வது வசனம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. இப்பொழுது 8வது வசனத்தின் பின்பகுதியில், உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். அவருக்கு ஏராளமான நாமங்கள் உண்டு, அவருக்கு கணக்கில் அடங்காத நாமங்கள் உண்டு. எப்படியெல்லாம் கூப்பிட முடியுமோ அப்படியெல்லாம் நாம் அவரை அழைக்க முடியும். அல்லேலூயா. போன வாரமா அல்லது அதுக்கு முந்தின வாரமா மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, அவருடைய நாமம் என்ன என்று பார்வோன் என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்? அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் என்ன பேர் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு? என்ன இருக்கிறேன்? அவருக்கு பேர் என்ன பேரு? இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? என்ன இருக்கிறேன்? எப்படியெல்லாம் அவர் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படியெல்லாம் அவர் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் எனக்கு தாயாக, அவர் எனக்கு தகப்பனாக, அவர் எனக்கு நண்பராக, அவர் எனக்கு ஏற்ற துணையாக, அவர் எனக்கு எப்படியெல்லாம் எனக்கு அவர் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அப்படியெல்லாம் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென் அல்லேலூயா. அதே போல இங்கே நான் பார்க்கிறோம், அவருக்கு ஏராளமான நாமங்கள் உண்டு, ஆச்சரியமான நாமங்கள். அவருடைய நாமத்தின் பெயர் வார்த்தை. சொல்லுங்க, அவருக்கு பேர் என்ன பேர்? சொல்லுங்க, வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தை. நம்ம ஆராதிக்கிறதான இயேசுவுக்கு, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. அவருக்கு பேர் என்ன பேரு? வார்த்தை. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென் அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையினாலே, அவர்தான் வார்த்தையாக இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். நாம் காண்கிற, நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய ஒரே வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார். ஆமென் சொல்லுவோமாக. உங்களையும் என்னையும் தான், மனுஷர்களை மட்டும்தான் அவருடைய சாயலாக ஆண்டவர் சிருஷ்டித்தார், மண்ணினாலே உருவாக்கினார். வித்தியாசமான விதத்தில் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் நாம் காண்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தையிலே வல்லமை உண்டு. நாவின் அதிகாரத்தில் அல்லது வார்த்தையில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் என்ன செய்யுது?
இருக்கிறது. நாவின் அதிகாரம் அப்படின்னா வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையை வைத்துதான் மரணமா ஜீவனா என்பதை முடிவு செய்ய முடியும். அப்படியானால் வார்த்தையாகிய தேவன் அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் பொய் உரையாதவர். அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாரானால் அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கலாம், அல்லது இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கலாம். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசி இருக்கலாம். சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசி இருக்கலாம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், ஆனால் நிச்சயமாக எத்தனை காலம் ஆனாலும் அதை நிறைவேற்றாமல் ஆண்டவர் விடுவது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார், ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். இல்ல, எனக்கு ஒரு வார்த்தையுமே கிடைக்கல, ஆண்டவர் என் கூட இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட என் கூட பேசினதாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை, நான் உணரவே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இருண்ட காலத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பைபிள்லையும் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம். இந்த 400 வருஷம் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையே இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படாத ஒரு காலம் தான் அந்த காலம். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தையே எனக்கு கிடைக்கல, இது கர்த்தர் என் கூட இப்படி பேசி இருக்கிறாரு அப்படிங்கறதான ஒரு உணர்வுமே இல்லை அப்படின்னா இருண்ட காலத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த இருண்ட காலத்திலிருந்து வெளியில வர கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இருளில் இருக்கிற நாம் வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் சபையோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒரு நாளும் அது பொய்த்து போவது இல்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மை கண்டிக்கிற சில வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்மளை சரிப்படுத்துற சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிறார். இதை இப்படி செய்யணும் என்று ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய எதிர்கால திட்டங்களை ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறார். நாம எப்படி இருக்க போகிறோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்கிறதான எதிர்கால திட்டங்களை ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறார். வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியானால் நிச்சயமாக இந்த இடத்துல பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், ஆனால் அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கிற அந்த வார்த்தையின்படியாக உம்முடைய வார்த்தைகளை நீ நிறைவேற்றினீர், நீ நிறைவேற்றினீர். நெகேமியா இந்த வார்த்தைகளை எந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார் என்றால், இதற்கு முன்பதாக இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் இந்த நெகேமியாவை கொண்டு அல்லது அன்றைக்கு இருந்ததான செருபாபேல் ஆவிக்குரிய தலைவர்களை கொண்டு என்னெல்லாம் செய்ய ஆண்டவர் திட்டமாயிருந்தாரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்திருந்தார். ஆலயத்தின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டாயிற்று. அங்கே எஸ்ரா வேத புஸ்தகத்தை எடுத்து அதை ஜனங்களுக்கு விலைக்கு சொல்லும் பொழுது, நான் சொல்றதெல்லாம் இந்த நெகேமியா 9வது அதிகாரத்துக்கு முன்பு உள்ளதான சம்பவங்களை சொல்றேன். எஸ்ரா வேத புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களுக்கு அதை விலைக்கு சொல்லும் பொழுது அத்தனை பேரும் பாவ உணர்வடைந்து அழுது தங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ தங்களை ஒப்பு கொடுத்த அந்த சூழ்நிலைகளை முன்பதாக பார்க்கிறோம். அங்கே இடிந்து கிடந்ததான அலங்கங்கள் எல்லாம் கட்டப்பட்டாயிற்று. அங்கே மகிமையான காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்தார், நிறைவேற்றினார். அதற்கு முன்பதாக அங்கே ஒரு சூப்பரான ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க.
கூடார பண்டிகையை கொண்டாடி எல்லாருமே நல்ல சந்தோஷமாக அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில தான் இந்த 9வது அதிகாரத்தில் நெகேமியா இப்படி சொல்றாரு, உம்முடைய வார்த்தையை நீர் நிறைவேற்றினீர். அல்லேலூயா. எல்லாம் நடந்து முடிந்து விட்டது என்று இருக்கவில்லை. இந்த நெகேமியா இந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார், ஆனால் நன்றி செலுத்தும் விதமாக ஒரு வார்த்தையை கர்த்தருக்கு முன்பதாக இந்த 9வது அதிகாரம் முழுவதுமாக ஜெபமாகத்தான் நாம் வாசிக்க முடியும். நெகேமியா பண்ணினதான ஜெபம். அப்படியானால் நன்றி செலுத்தும் விதமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 7வது வசனத்திலிருந்து அவர் சொல்றாரு, ஆபிரகாமை நீர் தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகி கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை எல்லாம் நீ நிறைவேற்றினீர் என்று இதற்கு அப்புறம் நடக்கிற சம்பவத்தெல்லாம் நெகேமியா சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் என்ன ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சந்ததியையும் நீர் உமக்கென்று தெரிந்து கொண்டு நீ நடத்தி வந்தீர். ஆண்டவரே, அன்றைக்கு தனி ஒருவனாக இருந்த ஆபிரகாமை நீர் அழைத்து அதன் மூலமாக சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணி அந்த சந்ததியை இவ்விதமாக இவ்வனமாக நீர் நடத்தி வந்திருக்கிறீர் என்று நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இந்த வார்த்தையை கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இதுல இருந்து என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நன்றி உணர்வு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இதுவரையிலும் ஸ்மைலி அழகா சூப்பரா ஒரு சாட்சி சொன்னார். ஆண்டவர் என்னை எப்படிப்பட்ட பாதையில் நடத்தினார், இப்பொழுது ஆண்டவர் என்னை எப்படி மாற்றி வைத்திருக்கிறார் என்று அழகா ஒரு சாட்சி சொன்னார். கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போம். இந்த மார்ச் மாதம் இந்த முதல் வாரத்திலையும் ஆண்டவர் என்னை எப்படி நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார் என்கிறதான அந்த நன்றி உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையின் பின்பகுதியை நான் திரும்பி பார்க்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை அழைத்த நாள், உங்களை தெரிந்து கொண்ட நாள், எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்தார், எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் முன்குறித்து உங்களை தூக்கி எடுத்தார், இப்பொழுது ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் பாஸ்டம்மாவுடைய அம்மாவும் சாட்சி சொன்னாங்க, பிரமிக்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் எங்களை நடத்தினார் அப்படின்னு. சில நேரத்துல ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம மறந்து போயிடுறோம். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற சில ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் சில பிரச்சனைகள் கூட கடந்து போகும் பொழுது அதை நம்ம மறந்து போயிடுறோம். ஆனால் எப்பொழுதுமே நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருஷத்துல ஆமென் 2 மாதங்களையும் கடந்து வர பண்ணினார். இந்த 3வது மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தந்தார். கடந்து வந்த பாதைகள் ஆச்சரியமானது, மேடு பள்ளங்கள் உள்ளதுதான். ஆமென். கரடு முரடானவைகள் தான், தேவைகள் நிறைந்த சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவர் நடத்தி வந்த விதங்கள் ஆச்சரியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தான் நடத்தப்பட்டார்கள். ஆனால் வனாந்தரம் தான். ஆனால் வனாந்தரமாக இருந்தாலும் அவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக ஆண்டவர் எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நடப்பித்து காண்பித்தார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்முடைய ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை அழைத்து, ஆண்டவர் நம்மை சகல விதமான சம்பூரணமான ஆசீர்வாதத்தினாலே நம்மை திருப்தியாக்கி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையின் பின்பகுதியை நாம திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக, நன்றி செலுத்துவோமாக. எல்லாரும் வாயை திறந்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இது நெகேமியா சொன்னது போல, ஆண்டவரே நீர் இப்படி எங்களையும் எங்கள் சந்ததியையும் நீர் முன்குறித்து ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது நான் ஒன்றை அறிவிக்கிறேன், இப்பொழுது நான் ஒன்றை அறிக்கை இடுகிறேன்.
நீ உம்முடைய வார்த்தையை எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி முடித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொன்ன ஒரு வார்த்தையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வீணாய் போகவில்லை. அவைகளை எல்லாவற்றையும் எங்க வாழ்க்கையில நீ நிறைவேற்றி முடித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே நம்முடைய கண்கள் கலங்கட்டும். தாவீது சொல்லுகிறார், இந்த மட்டும் நான் நடத்தப்பட்டிருப்பதற்கு, இந்த மட்டும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் தகுதியாக இருக்கும் பொழுது என்னையும், ஒரு தகுதியுமே இல்லாத என்னையும் நீர் அழைத்தீர் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் நான் எம்டியா இருந்தேன். ஆனால் நீர் உம்முடைய ஆச்சரியமான கிருபையினாலே இன்றைக்கு என்னை பரிபூரணமாக வச்சிருக்கிறீங்கப்பா. நான் தனிமையில் நடந்த சூழ்நிலைகள், பாதைகள் உண்டு. ஆனால் தனிமையில் என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று என்னோடு கூட கடந்து வந்தீரப்பா. என்னை இவ்வளவாய் நேசித்து இருக்கிறீரப்பா. நீ நடத்தி வந்த பாதைகள் ஆச்சரியமானது. இன்றைக்கு இந்த மார்ச் மாதம் அந்த முதல் வாரத்திலையும் நீர் எங்களை நடத்தி வந்த வழிகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தோள் மேல நீங்க சுமந்து வந்திருக்கிறீங்கப்பா. ஒரு தாயை போல தேற்றி இருக்கிறீங்கப்பா. நாங்க ஏங்கி நிற்கும் பொழுது, கலங்கி நிற்கும் பொழுது உம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி எங்களை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. நாங்க தேவைக்காக ஏங்கி கலங்கி நிற்ந்த நேரத்தில் எல்லாம் காகத்தை அனுப்பி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கென்று ஆண்டவரே தேவைகளை சந்தித்து அதிசயமாய் நடத்தி வந்த உம்முடைய வழிகள் ஆச்சரியமானதப்பா. அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே, அதற்குரிய வாய்ப்புகளே இல்லாமல் எங்க குடும்பத்தை நீர் முன்குறித்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக வைத்தீரப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட, ஹல்லேலூயா, பரலோகத்தோடு கூட உங்க இருதயம் கனெக்ட் ஆகட்டும். ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த விதங்கள், நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்கப்பா. நல்ல குடும்பத்தை எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையிலையும் இந்த இடத்திலிருந்து சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் தாமதமாக இருந்தாலும் அதையும் நிறைவேற்றுவார்.
இன்னும் நிறைவேறாமல் இருந்தாலும் அதையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால், அதை நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலையும் அவர் நிறைவேற்றி முடிப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. உரிமையா சொல்லுங்க, என்னை அழைத்தவர் என்னுடைய ஆண்டவர் என் வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபட விடமாட்டார். அதை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை கொடுத்தவர் அதை நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நெகேமியா அவனுடைய உள்ளம் நன்றியால் நிரப்பப்பட்டு இந்த வார்த்தையை மனதார சொல்லுகிறான். இரண்டாவதாக இந்த இடத்துல நெகேமியாவுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம தியானித்தால் நலமாக இருக்கும். நெகேமியா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர். ஆபிரகாமை அழைத்தீர், அவனுக்கு சந்ததியை நீர் கொடுத்தீர். அந்த சந்ததியை நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதான தேசத்துக்கு கொண்டு வந்து ஏற்படுத்தினீர். அவர்கள் அந்த தேசத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று அந்த சந்ததியை குறித்து நெகேமியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. உம்முடைய வார்த்தையை எல்லாவற்றையும் நிறைவேற்றினீர். அல்லேலூயா. இதே போல யோசுவாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. யோசுவாவின் புஸ்தகம், ஏன்னா இந்த வசனத்தோடு தொடர்புடைய காரியத்தை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 44, 45 அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே யோசுவா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. யோசுவா கர்த்தருக்கு முன்பதாக நின்று, ஜனங்களுக்கு முன்பதாக நின்று இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்காக சொல்லி இருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 23வது அதிகாரம், யோசுவா 23வது அதிகாரம் 14வது வசனத்தில், இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியாக நான் போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை, அது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்றுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த 2 இடங்களிலேயும் வாசித்ததான வசனங்கள்ல அவங்க மனசு நிறைவா சொல்றாங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில், எங்கள் சந்ததியில் அவர் சொன்ன, அவர் ஆணையிட்ட, அவர் கட்டளையிட்ட, அவர் உடன்படிக்கை பண்ணின ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணல, அதை அப்படியே நிறைவேற்றி முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் 100% நிறைவேறவில்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனம். இந்த ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணி இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 18, 19, 20, 21 வாசிக்கலாம்.
இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி ஒரு காரியத்தை சொல்றாரு. அங்கே இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம், 10 ஜாதியார் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 ஜாதியார் இருக்கிறாங்களா? அதில் 10 கூட்டத்தார், 10 தேசத்தார், 10 ஜாதியார் அதில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10 ஜாதியாரையும் நான் துரத்தி அவர்கள் இருக்கிறதான அந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 10 ஜாதியார் இருக்கிறதான அந்த தேசம், அதை குறித்து சுருக்கமாக அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். எகிப்து நதி துவக்கி ஐப்ராத்து நதி மட்டுமுள்ளதான தேசங்கள் அத்தனையும். அப்படின்னா அது ஒரு மகா பெரிய விஸ்தாரமான ஒரு பகுதி, ஒரு பெரிய பரப்பளவுள்ள ஒரு பெரிய பகுதி. எகிப்து நதி துவங்கி ஐப்ராத்து நதி வரைக்கும் இது பூமியினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறது. இது நம்ம தியானிக்கிறது எதுவுமே சரித்திரத்துக்கு புறம்பானது அல்ல. இன்றைக்கும் அந்த தேசத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், இந்த எகிப்து நதி துவங்கி ஐப்ராத்து நதி மட்டும் உள்ளதான 10 தேசத்தார், 10 ஜாதியார் இருக்கிறதான அத்தனை பகுதியையும் நான் உங்களுக்கு சுதந்திரமாக சொந்தமாக தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, யோசுவாவின் காலத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் வசனம் தெரியும்னு இந்த சரித்திரத்தை நான் சொல்கிறேன். சரித்திரத்தை நம்ம புரிந்து கொள்வோம், என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி அதற்கு பின்பதாக யோசுவாவின் மூலமாக அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அதற்கு யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்தினார். யோசுவா புஸ்தகம் முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 12 கோத்திரத்தாருக்கும் எந்தெந்த பகுதியை சுதந்திரமாக ஆண்டவர் கொடுத்தார் என்று அந்த யோசுவாவின் புஸ்தகம் முழுமையும் நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் யோசுவா புஸ்தகம் முழுமையும் அந்த தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறதான காரியமாக முழுமையும் நாம் அந்த யோசுவா புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். ஆனால் நடந்தது என்ன? இந்த 12 கோத்திரத்தாரும் அல்லது ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறதான இந்த சந்ததியார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதான முழு தேசத்தையும் சுதந்திரிக்கவில்லை. ஆனால் யோசுவா சொல்றாரு, நீர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. நெகேமியா சொல்றாரு, உம்முடைய வார்த்தையை எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி இருக்கிறீர். இந்த ஜனங்கள் அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக, நான் சரித்திரத்தை சொல்றேன், இதை நம்ம அங்க வாசிக்கும் பொழுது தெரியும். 2 கோத்திரத்தார் கானானுக்குள் என்ற ஆகிறதுக்கு முன்பதாகவே, கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள் நுழைவதற்கு முன்பதாகவே, யோர்தானை கடந்து எரிகோக்கு முன்பதாகவே 2 கோத்திரத்தார் அவர்கள் அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. இந்த இடமே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப செழிப்பாக இருக்குது, இதுவே எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லி 12 கோத்திரத்தில் 2 கோத்திரத்தார் அங்கேயே இருந்துட்டாங்க. இதுவே இந்த லைஃப் எங்களுக்கு போதும், இது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு அவங்க மனசில் நினைச்சு அந்த இடத்துல அவர்கள் குடியிருந்தார்கள். மீதி இருக்கிற 10 கோத்திரத்தார் உள்ளே ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த எல்லையை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனால் முழுமையாக அந்த பகுதி முழுமையும் அவர்கள் பிடிக்கவில்லை. இங்கே 10 தேசத்தார் இருக்கிறது. இந்த 10 தேசத்தார், 10 ஜாதியார், இதற்கு பின்பதாக வாசிக்கும் பொழுது இந்த 10 ஜாதியாரையும் துரத்தி இவர்கள் அந்த தேசத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார்கள் என்று எங்கேயும் நான் வாசிக்க முடியாது. யோசுவாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது நிறைய இடங்கள்ல இருக்குது. உபாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம் 24வது வசனம் 11வது வசனம், அப்புறம் சில இடங்கள்ல நம்ம நிறைய இடங்கள்ல வாசிக்கும் பொழுது அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 6 ஜாதியார் 7 ஜாதியார் மட்டும்தான் வரும். ஆனால் இந்த 10 ஜாதியாருடைய பெயர்கள் அங்கே வரவில்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் கொஞ்சம் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். அப்படியானால் இதில் நான் இப்போ செய்திக்கு வந்துடுறேன். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கவனிப்பீங்கன்னு எனக்கு தெரியல, இந்த சரித்திரத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இதற்கு பின்பதாக வந்ததான பரிசுத்தவான்கள், இதற்கு பின்பதாக வந்ததான
ஊழியக்காரர்கள், தலைவர்கள், அவங்க அத்தனை பேரும் நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர், உம்முடைய வார்த்தையை ஒருபோதும் தரையிலே விழவிடவில்லை அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் சரித்திரத்தின்படி முழுமையாக 100% ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த எல்லையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லை பகுதி ஒரு சின்ன எல்லைக்கு உட்பட்டதான பகுதியாகத்தான் இருக்கிறது. முழுமையாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த தேசத்தின் எல்லைகளை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளவில்லை. சில நேரத்தில், நான் விஷயத்துக்கு வர்ற, சில நேரத்தில் நமக்கு நாமே திருப்தியாகி கொண்டு, ஓகே கர்த்தர் என்ன நடத்துகிறார், இதுவே போதுமான ஒரு வாழ்க்கை, இதுவே நான் நினைத்திராத ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறார், கர்த்தர் என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி வருகிறார் அப்படின்னு நமக்கு நாமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொள்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் 100% ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய தரிசனம், அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. இது வரைக்கும் சொன்னது புரியலனாலும் இப்போ சொல்றது புரியுதா? ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய தரிசனங்கள் அரை குறையாக அல்ல, ஏதோ கொஞ்சம் நடந்திருக்குது, இன்னும் அது நடக்காதனால எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை, கொஞ்சம் நடந்திருக்குது அப்படிங்கிறது அல்ல. 100% ஆண்டவருடைய திட்டமும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய தரிசனமும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். தாயின் கற்பத்திலேயே என்னை முன் குறிச்சிட்டாரு, என்னை அவருடைய உள்ளம் கையில் வரைந்திருக்கிறார். என் வாழ்க்கையை குறித்ததான முழுமையான வரைபடமும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை குறித்ததான முழுமையான திட்டமும் என்னை அழைத்த தேவனுடைய கையில் இருக்கிறது. எனக்கென்று ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த திட்டத்தை நான் அரைக்குறையாக அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, 100% இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில், அந்தந்த காலகட்டத்தில், அந்தந்த நாட்களில், அந்தந்த வருஷங்களில் நான் அனுபவிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பரிசுத்தவான்கள், விசுவாச வீரர்கள், அவங்களுக்கு தெரிந்த விதத்தில் ஆண்டவரை பிரைஸ் பண்ணும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை நிறைவேற்றினார்னு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு வாசிங்களேன், அந்த நெகேமியா புஸ்தகத்தில் வாசிங்க, 9வது அதிகாரத்தில். அதில் எத்தனை ஜாதியார் சொல்லப்பட்டிருக்குது? 9வது அதிகாரம் 8வது வசனத்தில். அதில் எத்தனை ஜாதியார் வர்றாங்க? 6 ஜாதியார் வர்றாங்க. சில இடங்கள் யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 7 விதமான பலத்த ஜாதியார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முழுமையான பகுதியையும், முழுமையான அந்த தேவன் சுதந்திரிக்க சொன்ன, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதான முழுமையான அந்த எல்லையை இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கும் சுதந்திரிக்கல, இன்றைக்கும் சுதந்திரிக்கல. இன்னும் அந்த வாக்குத்தத்தம் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்டிங்கில் இருந்ததான அந்த வாக்குத்தத்தம் ஃபுல்ஃபில் பண்ணுவதற்காக, நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியில் வந்ததான சொந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த சந்ததியில் இல்லாத புறஜாதிய கூட்டமாகிய உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஆபிரகாமின் சந்ததியில் இணைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் நியாயப்பிரமாணத்தின்படி ஆகினது அல்ல.
என்னுடைய சுய பிரமாணத்தின்படியானது அல்ல, அது தேவனுடைய நீதியினால் உண்டானது, அது விசுவாசத்தின் அடிப்படையில் உண்டானது. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் அத்தனை ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திரவாளியாக நான் எண்ணப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. இன்னும் இந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறதான சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாம இருக்குது. அப்படியானா ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவனா? ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை முழுமையாய் நிறைவேற்றாமல் இருக்கிறாரு, அது பொய்யாய் போய்விடுமோ? அது பொய்த்து போன வார்த்தைகளா, அல்லது அவர் சும்மா சொல்லியிருக்கிறாரா என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறதான தீர்க்கதரிசிகள் அவங்க இப்படி சொல்றாங்க. இல்ல, இந்த வாக்குத்தத்தங்கள் முழுமையாய் நிறைவேற வேண்டியதான ஒரு நாட்கள் உண்டு. அது என்ன நாட்கள் என்றால், இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிற இரண்டாம் வருகையில் அவர் இந்த பூமியிலே ஏற்படுத்த போகிற 1000 வருட அரசாட்சியில இந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் அந்த எல்லைக்கு உட்பட்ட அத்தனை பகுதியையும் இஸ்ரவேலர் அவர்கள் பற்றி கொள்வார்கள், சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இனி சம்பவிக்க போகிறதான காரியம். 1000 வருட அரசாட்சியில் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னதான வாக்குத்தத்தங்கள் அந்த எகிப்து நதி துவங்கி ஐப்ராத்து நதி மட்டும் உள்ளதான மிகப்பெரியதான பரப்பளவு உள்ளதான அந்த பூமியின் மத்திய பகுதியில் இஸ்ரவேலர்கள், இன்னைக்கு இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஜனங்கள் அந்த பகுதியை முழுமையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இதிலிருந்து உங்களுக்கும் எனக்குமான செய்தி என்ன? இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்ன? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று ஒரு சில குறிப்பிட்ட எல்லையை வைத்திருக்கிறார். எனக்கென்று ஆண்டவர் ஒரு சில குறிப்பிட்ட சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எனக்கென்று ஆண்டவர் சில குறிப்பிட்ட மேன்மைகளை வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நான் முழுமையாய் நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். நான் அரைகுறையான நிலைமையில் அல்ல, ஏதோ கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறார் என்று அல்ல, முழுமையாய் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை, தரிசனத்தை, திட்டத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன், ஏதோ கிருபையில. அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுதுன்னு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவருடைய பரலோகத்தின் திட்டம், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா நம்ம இதை நிறைய நேரத்தில் நம்ம அறிகிறது இல்லை. நம்ம இந்த பூமியில் உள்ளவைகளையே நம்ம பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு மேலானவைகளை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென்று வச்சிருக்கிற மேலான ஆசீர்வாதம் உண்டு, மேலான மேன்மைகள் உண்டு. நம்ம 5க்கும் 10க்கும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. 5க்கும் 10க்கும் எங்கேயாவது கிடைக்குமா, எப்படியாவது தேவைகள் சந்திக்கப்படுமா என்று நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்குற யாவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆமென் நீர் என்னை முன்குறித்த நாள் முதற்கொண்டு, எப்போ முன்குறித்திருக்கிறீர்? தாயின் கற்பத்திலேயே அவர் முன்குறித்திருக்கிறார். நம்மை குறித்ததான வரைபடம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கையில் 100% தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிச்சயமாக அது சொல்றதுக்கு சாத்தியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். 100% என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறி இருக்கிறது. அது நிறைவேறணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் 100% என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அது 100% என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் நிறைவேறணும். அல்லேலூயா. அப்படி வாஞ்சிக்கிறவங்க ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கிற வேளையில தாமே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் ஆமென் வர்த்திக்க பண்ணுவாராக, வர்த்திக்க பண்ணுவாராக. ஏதோ நான் வேலை செய்கிறேன் என்று அல்ல, அந்த வேலையில டாப் லெவல்ல வரணும்.
ஏதோ நான் ஊழியம் செய்கிறேன் என்று அல்ல, அந்த ஊழியத்தில் கர்த்தருடைய சித்தத்தை நான் பரிபூரணமாக நான் செய்து வருகிறேன் என்கிற அந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஏதோ நானும் என் குடும்பமும் இருக்கிறோம் என்று அல்ல. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பரிபூரணமாக பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த இடத்துக்கு நீங்கள் நான் வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியிலிருந்தம்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு புழுதியிலிருந்தம்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைதனை எண்ணி நான் துதிப்பேன், உந்தன் எண்ணி நான். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பதான் நான் நேரத்தை பார்க்குற, நேரமும் முடிஞ்சிச்சு. உடன்படிக்கையை குறித்து நம்ம அடுத்த வாரங்களில் நம்ம தியானிப்போம். ஆபிரகாமோடு கூட என்ன உடன்படிக்கை பண்ணினார் அப்படின்னு. இப்பொழுது கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம், உபாகமம் 3, 10, 11 இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக செய்தார். அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்த எல்லா ஜாதியாரையும் துரத்தி கர்த்தர் இந்த ஜனங்களோடு கூட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக செய்தார். அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தின்படியாக தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். யோசுவா 3வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். யோசுவா 3:10 வாசிங்க. ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வபூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே சொல்றாரு, இந்த ஜாதியாரை எல்லாம் அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதான இந்த கூட்டத்தாரை எல்லாம் துரத்துவதற்கு அடையாளமாக உங்களுக்கு முன்னே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி யோர்தானிலே செல்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இதற்கு அடையாளம் என்ன? வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? நான் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு முன்பதாக கர்த்தர் செல்லுகிறார். இந்த 3வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமந்து கொண்டு போவது யாரு? ஆசாரியர்கள், லேவியர்கள். அப்படியானால் உங்களையும் என்னையும் ஆசாரியர்களாக லேவியர்களாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம தேவ பிரசன்னத்தை, தேவனை நாம சுமக்கிற பாத்திரமாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி போகும். ஆமென். நாம சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கிறவர்களாக, தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. ஆமென். இன்றைக்கு இந்த முதல் வாரத்திலையும் இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். எப்படி நிறைவேற்றி இருக்கிறார்? அரை குறையாகவா? கொஞ்சம் மட்டும்தானா? எப்படி நிறைவேற்றி இருக்கிறார்? முழுமையாக 100க்கு 100% என்னுடைய வாழ்க்கையில அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாராக. அப்படி சொல்றவங்க 2 கையையும் உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீர் எங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பரிபூரணமாய் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் நிறைவாக, எந்த ஆசீர்வாதமும் எங்க வாழ்க்கையில தடைப்பற்றக்கூடாது, எந்த ஆசீர்வாதத்தையும் வேற ஒருத்தர் பறித்திடக்கூடாது, எந்த ஆசீர்வாதத்தையும் வேற ஒருத்தர் வந்து அதை அபகரித்துக் கொள்ளக்கூடாது. ஆமென். என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற, எனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான கிரியைகளை கர்த்தர் முறியடித்து எனக்காக யுத்தம் பண்ணி ஆமென் எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாக நான் சுதந்தரிக்கும்படியாக செய்வார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரமாக இருக்க, அவரை சுமக்கிற ஒரு தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அன்றைக்கு ஹல்லேலூயா இந்த ஜாதியாரை எல்லாம் நான் துரத்துவேன் என்பதற்கு அடையாளம் என்ன? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் கூடாக கடந்து போகணும். இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்பதாகவும் ஒரு யோர்தான் இருக்கிறது, பிரவாகித்து ஓடுகிறதான யோர்தான் இருக்கிறது, தடையாக நிற்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தோடு கூட கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய பிரசன்னத்தையும் சுமந்தவர்களாக அந்த யோர்தானுக்கு ஊடாக, பிரச்சனைகளுக்கு ஊடாக நாம் கடந்து செல்லும் பொழுது தடைகள் தானாக விலகும். ஆமென். தடைகள் தானாக விலகும். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்கிற நல்ல தெய்வம். இந்த புதிய மாதத்தில், இந்த வருஷத்தின் நாட்களிலே உம்முடைய வார்த்தையை 100% எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி ஆண்டவரே எங்களுக்கு முன் செல்ல, ஆண்டவரே முன் செல்லுகிற தெய்வம். எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி, கரடானவைகளை சமமாக்கி ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய, சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிறாரே. அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ஆமே, ஹல்லேலூயா. நீர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். தொடர்ந்து தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில நீ சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. இந்த சபையை குறித்ததான தரிசனம், இந்த சபையை குறித்ததான தேவ திட்டம், இந்த ஊழியத்தை குறித்ததான தேவனுடைய திட்டம் 100% நிறைவேறுவதாக. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய வார்த்தையை சுமக்கிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீங்க எங்க கூட வருவீராக. மகிமை உமக்கே உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.